ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டின்னருக்கு பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதில் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இந்த மாவை. ஸோ நல்லா தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கரெக்ட் அளவு தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்திக்கு நம்ம எந்த மாதிரி மாவு பிசைவோமோ அந்த மாதிரியே மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவை இந்த மாதிரி ஃபோல்டின் டக்கின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டக் பண்ணி நீங்கள் பண்ணி எடுங்க. அப்போது பரோட்டாஸ் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ நம்ம நல்லா மாவை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், மாவு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுத்து நல்லா அதை ஃபோல்டின் பண்ணி பிசைஞ்சு எடுங்க மாவு. அப்போ மாவு பரோட்டாவுக்கு நல்லா ரெடி ஆகிடும். பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. நம்ம இப்போ இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். சாதா குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுத்து அதை ஃபோல்டின் பண்ணி அந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், பரோட்டா நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே இல்லாத ஒரு டிஷ்ஷு. இது எப்படி நல்லா நம்ம அடித்து இல்லை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் அந்த மாவு சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி அடித்து குத்தி என்ன வேணாலும் பண்ணுங்கள். யார் மேலேயாவது கோவம் இருந்துச்சுன்னா கூட சேர்த்து 2 குத்தி மாவை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டான டெக்ஸ்சருக்கு கரெக்டான ஃபார்மில் நம்மளோட பரோட்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பரோட்டா மாவை இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம குட்டி ரவுண்ட் பால்ஸ் ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸ் ஆக்கிக்கலாம். ஆக்கிட்டு இதை ஒரு பால் மேலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. 1/2 hour to 40 minutesனு வச்சுக்கோங்க. நான் 1/2 hour விடுறேன். உங்களுக்கு 40 minutes வேணுன்னா நீங்கள் 40 minutesக்கு விட்டுக்கலாம். ஒரு 1/2 hour இதை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இதை எண்ணெய் எல்லா உருண்டையிலையும் படுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இதை எடுத்து இந்த மாதிரி நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 4ஆக ஃபோல்ட் பண்ணணுன்னா 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 4ஆக ஃபோல்ட் பண்ணாமல் கூட அப்படியே பண்ணலாம். பாருங்கள், இது எவ்வளோ மெலிசாக திரட்டி எடுக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டி எடுங்க. இப்போ நீங்கள் 4ஆக ஃபோல்ட் எதுக்கு பண்ணுறேன்னா கொஞ்சம் லேயராக வரும். அதுக்காக 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் 4ஆக ஃபோல்ட் பண்ண வேணான்னா நீங்கள் அப்படியே கூட திரட்டிக்கோங்க. இதை நல்லா மெலிசாக நம்ம திரட்டி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா ஃபுல்லாக இழுத்து விடுங்க. அது ரப்பர் மாதிரி நல்லா வரும். ஸோ மாவு அதை நல்லா நம்ம நீங்கள் ரோல் பண்ணுங்கள். நல்லா ரோல் பண்ணுங்கள். இப்போது இதை அப்படியே இந்த ஷேப்பில் இப்படி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை நம்ம பரோட்டாவுக்கு உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இழுத்து விடுங்க. நல்லா எலாஸ்டிசிட்டி இருக்கும். லைட்டாக மேலே எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே மொத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி சுருட்டி வைக்கிறோம். இந்த லேயர் வர்றதுக்காக இப்படி சுருட்டி லாஸ்ட் இதை உள்ளே மடித்து விடுங்க. அடியில் மடித்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தவாவில் போட்டுக்கலாம். இதை நீங்கள் உங்களுக்கு இன்னும் இந்த பரோட்டா பெருசாக வேணும்னா கூட நீங்கள் மறுபடியும் லைட்டாக சப்பாத்தி உருட்டுறதை வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு போதும். ஸோ நான் இப்படியே பரோட்டா போட்டு எடுக்கிறேன். சரி, ஓகே. எங்கள் மம்மி அப்படி தான் சின்ன பரோட்டா எனக்கு தேவைப்படும்.
ஓகே, இப்போ பரோட்டாவை நம்ம சூடான தவால போட்டாச்சு. போட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி 2 சைடும் நீங்கள் வந்து பெரட்டி போட்டு எடுக்க போகிறோம் நம்ம. அம்மா ஓகே, பெரட்டி போடுங்க. மாமா உங்களுக்கு எப்படி வேணுமா? எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ஃபுல்லாக 2 சைடும் நல்லா வேகணும். அதே மாதிரி நம்ம லேயராக பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே வர பரோட்டாஸ் வந்து நல்லா வேகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் தீய மிதமான அளவில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா ஆயில் ஊற்றி 2 சைடும் ஃப்ரை ஆகிற அளவுக்கு உள்ள வரைக்கும் வெந்துடுற அளவுக்கு நம்ம வந்து பரோட்டாவை ரெடி பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு பரோட்டா வந்ததும் இந்த பரோட்டாவை நம்ம எடுத்துடலாம். இப்போ மொத்தமாக பரோட்டாஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அதை வந்து இந்த சைடில் ஒரு அடி, அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒரு அடி அடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, தட்ஸ் ஆல். பாருங்கள், பரோட்டாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுட சுட பரோட்டாஸ் ஒரு குருமா கூட நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.